ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான முக்கியமான டிடிடியோட நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து 5 மினிட்ஸ்க்கு மேல லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சில வீடியோ வந்து லென்த்தா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா லென்த்தா இருக்கதான் செய்யும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ வார இறுதி நாட்கள் எப்பவுமே கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பௌர்ணமி கருட சேவையும் இருக்கு. பௌர்ணமி அப்படின்றனால விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருமலைக்கு தரிசனம் போறது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. தரிசன நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15ல இருந்து 20 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்பயும் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான ப்ரெசன்ட் அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த தரிசன டிக்கெட் அதை புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த ஐடி கார்டு அது ரெண்டும் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு வந்து சாரி சுடிதார் சொல்லியிருக்காங்க. ஸோ சுடிக்கு வந்து ஷால் வேர் பண்ணியிருக்கணும். பட் வந்து ஜென்ஸுக்கு வேஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில டைம் செக் பண்றதுல பட் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டியில போறது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி நான் வந்து ஃப்ரீ தரிசனத்துல போலான் இருக்கேன். என்கிட்ட வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்களா, டிக்கெட் வாங்கணுமா, இந்த டவுட் இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரீ தரிசனம் போறதுக்கு எங்கேயும் நீங்க டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை, ஐடி ப்ரூஃப் தேவையில்ல. டைரக்டா போயிட்டு திருமலையில இலவச தரிசனத்துக்கு போற கியூல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. அதுல ஜாயின் பண்ணி நீங்க ஒரு 10 to 15 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட் கேக்குறாங்களானா இல்ல, அதெல்லாம் கொண்டு போக தேவையே இல்லை. இலவச தரிசனத்துல போறவங்க ஆஃப்லைன்ல ரூம் வேணும்னா மட்டும் வீட்டுல போறவங்களோட ஒரு ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு போங்க. ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க சிஆர் ஆபீஸ், ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்ரீவாரி அலிப்பிரி மெட்டு வழியா போனீங்கன்னா அந்த நடைபாதை நம்ம ஏறி மலைக்கு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் இருக்கும். பட் அங்க வந்து காலையில ஒரு 10 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 மணிக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ரூம்ஸ் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்ணவங்க எப்படி ரூம்ஸ் வந்து போய் எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கூட செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் என்னன்னா 38 நாளைக்கு அப்புறம் நேற்று வந்து புஷ்கரணி தீர்த்தம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப பக்தர்கள் குளிக்கிறதுக்கு அலௌடு தான். அங்க பிரதர்ஷனம் பண்றவங்க புஷ்கரிணிலே குளிச்சுட்டு கூட நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். நேத்து வந்து திருமலையில அனந்த பத்மநாத விரதம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சக்கரா ஸ்நானம் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா புஷ்கரிணியில பக்தர்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. புஷ்கரிணி ஓப்பன்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி கருட சேவை 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். மலையப்ப சுவாமிகள் மாட வீதிகள்ல வலம் வருவாரு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டே. தர்ஷனுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம தரிசனம் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே 20ஆம் தேதிக்கு மேலதான் வந்து டிக்கெட் ஓப்பன் ஆகட்டும், ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாசத்துக்கான சீனியர் தர்ஷன் டிக்கெட், அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம் டிக்கெட், அக்டோபர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் இது எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேலதான் தருவாங்க. திருப்பதியில அக்டோபர் மாசத்துக்கு உங்களுக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னா 20ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆகும். அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசத்துல எனக்கு தரிசன டிக்கெட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவைலபிள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல அவைலபிள் இருக்கு. 500 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் அவைலபிள் நிறைய இருந்தது. இப்போ வந்து 17ஆம் தேதி வரைக்குமே கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே புக் ஆயிடுச்சு. 18ஆம் தேதியில இருந்து பேலன்ஸ் இருக்க டேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. 25ஆம் தேதி வந்து பிளாக்ல இருக்க டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்க வந்து 24ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ போற மாதிரி இருந்தா கூட புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் அக்டோபர் மாசத்துக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நாங்க புக் பண்ணோம்னா திருமலையில அக்கமடேஷன் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து திருமலையில இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. நீங்க டிக்கெட் புக் பண்ணா ஆஃப்லைன்ல தான் போயிட்டு ட்ரை பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்க போற நாளை பொறுத்து க்ரௌட் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல தான் நீங்க ரூம்ஸ் ட்ரை பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிக்கெட்ஸ் அதாவது ரூம்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு அவைலபிள் காட்டுச்சுன்னா நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிரைவேட் ரூம்ஸ் கூட நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா அதுக்கும் நான் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பர் டே 24 ஹவர்ஸ்க்கு 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரைவேட் ரூம்ஸ். ஸோ கை குழந்தைகளை தூக்கிட்டு நீங்க சாமி தரிசனம் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து டைமோட ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஸ்பெஷலான டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ஷன் டிக்கெட் மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம் 27ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த தரிசன டிக்கெட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. யாராவது கை குழந்தையோட நீங்க போலான்ற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணணும். செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து பிளாக்ல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அன்னைக்கு டிக்கெட் ஓபன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் நம்ம டிடிடில ஹெல்ப் டெஸ்க் கேட்டதுக்கு வந்து அதோட அப்டேட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வந்து நமக்கு இன்னும் ஒரு 5 days கூட டைம் எடுத்துக்கலாம். மேபி ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அப்டேட் வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. அக்டோபருக்கு வந்து செப்டம்பர் மந்த்துக்கு 20ஆம் தேதி வந்து 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு, 300 ரூபாய் தர்ஷனும் டிக்கெட்டும் இருக்கு. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி நீங்க புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சதும் தரிசனத்துக்கு போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வார நாட்கள்ல ஓரளவுக்கு போங்க. கூட்டம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். பட் வீக்கெண்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வார நாட்கள்ல போங்க. 26ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. பிரம்மோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பா போங்க. ஃப்ரீ தர்ஷன் மட்டும்தான் அப்போ அலௌடு. வேற எந்த தரிசனமுமே உங்களுக்கு கிடையாது. நடைபாதை வழியா போறீங்கன்னா நடைபாதையோட ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அலிப்பிரி மெட்டு வந்து காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நடந்து போறவங்க நடந்து போகலாம். பஸ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு காட் ரோடோட டைமிங் காலையில விடிய காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ நான் வந்து நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவேன். திருமலைக்கு போயிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா போகலாம், பஸ் இருக்கும். 12 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும். ஒரு 11:45 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். தாராளமா போகலாம். நீங்க வந்து அரைவ் ஆனதுமே வந்து பஸ் எடுத்து மேல திருமலைக்கு வந்து போயிருங்க. அதே மாதிரி மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு 11:30 11:40 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து இருக்கும். காலையில 3:30க்கு ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பதியில ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரி அண்ட் விஷ்ணு நிவாசம் இது ரெண்டுலயுமே ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அங்க ஸ்டே பண்ணிட்டு கூட நீங்க திருமலைக்கு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப கீழே நீங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களோட விஷயம் தான். ஸோ எனக்கு வந்து மலையில ரூம் கிடைக்கலன்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட டெலிகிராம் சேனலும் இருக்கு, முடிஞ்சா அதுல ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்ல கமெண்டா ஷேர் பண்ணுங்க. அந்த கமெண்ட் வந்து அடுத்து போகக்கூடியவங்க ரீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.